ஏஐ வேகம் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா அதுவே லைட் ஸ்பீட்ல வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? ஏஐ ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் தான், ஆனா அதுக்கு எக்கச்சக்க பவர் தேவைப்படுது. அதோட ஸ்பீடுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓப்பன் ஏஐ, கூகுள் மாதிரியான கம்பெனிங்க பெரிய சர்வர் ஃபார்ம்ஸ்ல தான் ஏஐ ரன் பண்றாங்க. இந்த ஜிபியுக்கள் தான் ஏஐயோட ஹார்ட். ஆனா இதுக்கு ரொம்ப கரண்ட் தேவை, வேகமும் ஒரு கட்டத்துல நின்னுடும். சரி, இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கா? கரண்ட்டுக்கு பதிலா லைட்டை வச்சு கம்ப்யூட் பண்ணா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் பாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கால்குலேட்டர். ஆனா நம்பர்ஸுக்கு பதிலா லைட் யூஸ் பண்ணுது. லீட் ரிசர்ச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த டெக்னாலஜியை எந்த ஆப்டிக்கல் சிஸ்டம்ல வேணாலும் யூஸ் பண்ணலாமா. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கையெழுத்து நம்பர்ஸை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்ல இது 94% அக்யூரசியோட வேலை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, விதவிதமான ட்ரெஸ்ஸஸ கண்டுபிடிக்கிறப்பவும் 84% அக்யூரசி காட்டியிருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட ஆச்சரியம் இதோட எஃபிஷியன்சி தான். 1 ஜூலுக்கு 2 பில்லியனுக்கும் அதிகமான ஆபரேஷன்ஸ். இது ஏதோ தனியா நடக்கிற விஷயம் இல்ல. ஆப்டிக்கல் கம்ப்யூட்டிங்ல இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டே இருக்கு. ஹையர் லேப்ஸ், லைட் மேட்டர் மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் கோடிக்கணக்கில் ஃபண்டிங் வாங்கி இதுல இறங்கியிருக்காங்க. ஆனா இந்த ஃபீல்டோட பெரிய ஆளான என்விடியா இத பத்தி என்ன நினைக்கிறாங்க? நெவிடியா சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு ட்ரெடிஷனல் காப்பர் கனெக்ஷன்ஸ் தான் இன்னும் ரொம்ப ரிலையபிள்னு சொல்றாரு. சோ இங்க தான் ஒரு முக்கியமான பேலன்ஸ் தேவைப்படுது. இந்த புது டெக்னாலஜியை நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் சேலஞ்ச். இந்த புரோட்டோடைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ரிசர்ச்சர்ஸ் கிட்ட ஒரு 2 ஸ்டெப் பிளான் இருக்கு. அவங்க என்ன கணிக்கிறாங்கன்னா, இன்னும் 3 இருந்து 5 வருஷத்துல இது ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வரலாம். இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஏஐக்கு ஆகிற பவரை குறைக்கிறது தான். ரொம்ப சிம்பிள். அப்போ நம்மளோட அடுத்த பெரிய ஐடியா ஒரு சின்ன ஒலிக்கீற்றிலிருந்து பிறக்குமா?